ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சுக்கிர பயிற்சி படங்கள் தான் பார்க்க போறோம். சுக்கிர பகவான் வந்து பாருங்க 21/8/2025 விடியற் காலையில 1:08 வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் திக்பலம் பெற்று அமர்றார். அதனால நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத செய்யதான் போறாரு. அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் பார்த்துடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு கடகத்துல பயிற்சி ஆகியிருக்க சுக்கிர பகவான் வந்து பாருங்க, உங்களுக்கு 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்காரு. அப்ப இந்த சுக்கிரனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுக சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சுக்கிரன் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு? ஏதோ ஒரு விதத்துல சுகம், கம்ஃபர்ட், பரவாயில்ல, இப்ப முன்னத்தை விட நான் இப்ப பெட்டரா இருக்கேன், ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கேன், ரொம்ப சுகமா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் 2 and 7, அதாவது தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப என்னோட குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஏதோ ஒரு விதத்துல காசு பணம் வந்துட்டே இருக்கணும், தன பிராப்தி அப்படின்றது இருந்துக்கினே இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி எனக்கும் இப்ப நீங்க வந்து பாருங்க மேஷராசி ஜென்னா இருக்கீங்கன்னா, எனக்கும் என் மனைவிக்குமான அந்யோன்யம், நானும் என் மனைவியும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எனக்கும் என் மனைவிக்கும் பெருசா ஒத்து வரல, நானும் என் கணவரும் எங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு, அதெல்லாம் கிளியர் ஆகி நாங்க கொஞ்சம் ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைக்கிறோம் அப்படின் போது அத பல ஆசைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப சுக்கிரன் வந்து ஃபேவரா இருக்காரு, சுக சுக்கிரனா இருக்காரு. இதுக்கு மேல இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்துல மத்த பிளானட்ஸ் எல்லாம் என்னென்ன பாவத்துல இருக்காங்க, சப்போர்ட்டிவா இருக்காங்களா என்ன அப்படின்றதும் நம்ம ஒரு சின்ன கிஸ்ட் பாத்துக்கலாம். அப்பதான் சுக்கிர பயிற்சியோட பலன் முழுசும் நம்மளுக்கு கிடைக்க போதா இல்ல பகுதி தான் கிடைக்க போதா அப்படின்னு தெரியும். அப்ப மத்த பிளானட்டரி பொசிஷன் என்ன? 5ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கேது இணைவு. ஏறக்குறைய இந்த சுக்கிர பயிற்சி பகுதி காலகட்டத்துல புதனும் வந்து இணைவாரு. சுக்கிர பயிற்சி முடியிற வரைக்கும் புதன் அந்த பாவத்துல இருப்பார். அப்ப நம்ம ஒட்டு மொத்தமா வச்சுக்கலாம். அதாவது 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் கேது இணைவு அப்படின்றது எனக்கு என்னோட பிள்ளைகளுக்கு நான் ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வெளிநாட்டுல வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நானே வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். இப்படி பலவிதமான ஆசைகளுக்கு என்னோட அப்பா சப்போர்ட்டிவா இருக்கலாம், என்னோட மாமனா சப்போர்ட்டா இருக்கலாம், இன்னும் என்னோட ஹையர் அபிஷியல்னோட ஒரு சப்போர்ட்னால சிபாரிசுனால அவங்க என்ன ஃபாரின் போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணதுனால நான் ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அமையலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, எனக்கு பூர்வீகமா சொத்து பத்து இருக்கு. அந்த சொத்து பத்து ஏதாவது வியாபாரம் ஆனா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஒரு சிலருக்கு இது வியாபாரம் ஆவறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுது. ஏன்னா 5ஆம் பாவத்துல கிரகங்கள் இருக்கிறது, அந்த பிளானட்டரி பொசிஷன் ஃபேவரா இருக்கு. 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல செவ்வாய். பொதுவா ருணரோக சத்ருஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னும் போது எதிரிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க. ஆனா கடன் அப்படின்றது இருந்து விமோச்சனம் அப்படின்றது வரத்துக்கு உண்டு. நிறைய பேருக்கு வந்து பாருங்க உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது புதுசா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல ராகு. பொதுவாவே லாபஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னும் போது நம்ம என்ன தொழில் செய்யறோம் அப்படின்னால அதுல அபரிவிதமான லாபத்தை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனா 11ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட மூத்த சகோதரர்களையும் குறிக்கிற பாவம் இல்லையா? அப்படின்னா அதுல எங்களுக்கு எங்க மூத்த சகோதரர்களுக்கும் எங்களுக்கும் மனஸ்தாபம் வருமா அப்படின்னு கேட்டா அதை பத்தி பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. ஏறக்குறைய அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் குருனோட பார்வை லாப ராகு மேல இருக்கும். அப்ப குருனால வரக்கூடிய, அதாவது ராகுனால வரக்கூடிய நல்லது மட்டும் நடக்கும், கெட்டது பெருசா நடக்காது. சோ அந்த விதத்துல நீங்க வந்து ஹாப்பியா இருக்கலாம், கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி 12ஆம் பாவத்துல சனி. சனி ஏழு நாட்டு சனி. ஏழு நாட்டு சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது அது ரொம்பவே பிளஸ். காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இருந்த ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இவர் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இவர் லார்ட் ஆஃப் 10 and 11, அதாவது உங்க தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். என் தொழில் குறித்து, லாபம் குறித்து, நான் செய்யக்கூடிய தொழில் குறித்து எனக்கு பல ஆசைகள் இருக்கு. என்னோட லாபம் குறித்து எனக்கு பல ஆழ்மனது ஆசைகள் இருக்கு. அதுல எதுவுமே நிறைவேறலைங்க அப்படின்னா ஒரு சில ஆழ்மனது ஆசைகளை சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டம் நவம்பர் 27 வரைக்கும் அந்த வக்ரகதியில தான் இருப்பாரு. நவம்பர் 27க்கு மேல அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆக நவம்பர் 27க்குள்ள ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பிளஸ். அதுக்கப்புறம் குரு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவம் இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல இருக்காரு. குரு தைரிய குருவா இருக்காரு. அப்ப தைரிய குருவா இருக்கவர் உங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்த போறாரு. அதனால இதெல்லாம் ஆல்ரெடி மேஷத்துக்கு தைரியம், தன்னம்பிக்கை, ஆளுமை எல்லாமே உண்டு.
அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆக போகுது. அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை நோக்கி நம்ம பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஆக சுகசுக்கிரன் சுகபோகங்களை வாரி வழங்க தயாரா இருக்காரு. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள். இப்ப நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவு எடுக்கணுங்க, இல்லைன்னா எங்க சொந்த ஜாதகத்தை நாங்க ஒரு முறை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.